மண்டலத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூழ்நிலை மண்டலம் வந்து இயற்கையான நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். இது குளம். இது டி பரங்கனினுடைய குளம். குளம் என்பது ஒரு இயற்கையான நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். இந்த சூழ்நிலை மண்டலம் மாதிரியே இயற்கையான நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் அப்படின்றது காடு. காடுகளில் நடக்கக்கூடிய உணவு சங்கிலியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? காடுகளில் இருக்கக்கூடிய முதல் நிலை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாவரங்கள். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணோம், தானே தயாரித்துக் கொள்ளும். இதுதான் முதல் நிலை உற்பத்தியாளர். இந்த முதல் நிலை உற்பத்தியாளர்களை யார் சாப்பிட்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மான் சாப்பிட்றாங்க. சரியா? அப்ப இவங்க முதல் நிலை நுகர்வோர். முதல் நிலை உற்பத்தியாளரை நேரடியா சாப்பிட்றாங்க. இது அப்ப தாவரங்களுடைய ஆற்றல் எல்லாமே அதை சாப்பிடக்கூடிய மானுக்கு கடத்தப்படுகிறது. ஆற்றல் வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தப்படுகிறது. இந்த மானை யார் சாப்பிட்றாங்க? புலி சாப்பிட்றாங்க. அப்ப இங்க இருந்து இதனுடைய ஆற்றல் எங்க போகுது அப்படின்னா புலிக்கு போகுது. ஸோ இவங்க வந்து முதல் நிலை நுகர்வோர், இவங்க வந்து இரண்டாம் நிலை நுகர்வோர். சரியா? ஆற்றல் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடத்தப்படுகிறது. இதை சாப்பிட்றதுனால இதுல இருந்து இதை கடத்தப்படுகிறது. இதுதான் வந்து காடுகளில் நடைபெறக்கூடிய உணவு சங்கிலி. காடுகளில் நடைபெறக்கூடிய உணவு சங்கிலி.